ஆடாத ஆட்டமெல்லாம் போட்டவங்க மண்ணுக்குள்ள போன கதை உனக்கு தெரியுமா? நீ கொண்டு வந்ததென்ன, நீ கொண்டு போவதென்ன, உண்மை என்ன உனக்கு புரியுமா? வாழ்க்கை இங்க யாருக்கும் சொந்தமில்லை. வாங்க வாங்க. நம்ம ரவியும் உங்களை பத்தி என்ன சொல்லலாம் தெரியுமா? உங்களை பத்தி என்னோட தப்பா சொல்லி தர. எந்த ரவியும்? நம்ம ஃப்ரெண்டுங்க. ஆமா சரி, என்ன சொல்றாரு? அவர் உங்களை பத்தி ரொம்ப கேவலமா ரொம்ப இதை தப்பா சொல்லி தராரு. அப்படியா? ஆமா. அப்போ அவர் ஏதோ ஒண்ணு சொன்னார்ல. ஆமா. அதை நீங்க என்கிட்ட சொல்றதுனால அவருக்கு ஏதாவது நன்மை இருக்கா? இல்லையே. நன்மை இல்லை. இல்ல. அதை நீங்க என்கிட்ட சொல்றதுனால எனக்கு ஏதாவது நன்மை இருக்கா? இல்லையே. எனக்கு நன்மை இல்லை. அதை நீங்க என்கிட்ட சொல்றீங்கல்ல, உங்களுக்கு ஏதாவது நன்மை இருக்கா? இல்லையே. அதாவது எனக்கும் நன்மை இல்லை, உங்களுக்கும் நன்மை இல்லை, அவனுக்கும் நன்மை இல்லை. இது யாருக்குமே நன்மை இல்லாத ஒரு விஷயத்தை பத்தி நம்ம எதுக்கு பேசணும்? பேசி நம்ம நேரத்தை ஏன் நம்ம வேஸ்ட் பண்ணோம்? புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? புரியுது. அதாவது இப்போ ஒருத்தர் இன்னொருத்தரை பத்தி பேசுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் தான் இருக்கிறேன். இப்போ நான் ரஹீமை பத்தி பேசுறேன். ரஹீம் ஆள் சரியில்லை, அவன் என்கிட்ட ரூபாய் வாங்கிட்டு ஏமாத்திட்டான், ரூபாய் தரமாட்டேங்கிறான் ஒழுங்கா, இல்லைன்னா என்ன அங்கே ஏதோ ஒரு விஷயத்த பண்றேன்னு சொன்னான், ஆனால் பண்ணவே இல்லை, ஏமாத்திட்டான், அவன் ஒரு மோசடிக்காரன், அவன் அங்கே ஆள் வச்சிருக்கிறான், இங்கே ஒன்று பண்றான், இப்படிலாம் நான் உங்கள்ட்ட சொல்றேன்னு வைங்களேன். நீங்க உண்மையான ஒரு நண்பரா இருந்தா நீங்க என்ன சொல்லணும்? அவர் அப்படிலாம் சொல்ல மாட்டாருங்க, அப்படிலாம் செய்ய மாட்டாரு, தங்கமான மனுஷன். ஒருவேளை உங்க மனசு காயப்படும்படியா அவர் ஏதோ ஒன்று செஞ்சிருந்தாருன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஏன்னா அந்த நேரத்துல அவரோட சூழல் அப்படியா இருக்கலாம். ஏன்னா தாயும் பிள்ளையுமா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற தானே. ஆமா, கண்டிப்பா. அதனால அவரோட பிழைப்பை அவர் பார்க்கணும். அதனால அந்த நேரத்துல அவர் ஏதோ ஒன்று அப்படி பண்ணியிருப்பாரு, ஆனால் அதனால அவர் தப்பான கேரக்டர்னு நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து சொல்லணும். அந்த விஷயத்தில் இருக்கிற இன்னொரு பக்கத்தை அவங்களுக்கு புரிய வைக்கணும். புரிய வைக்கிறது தான் உண்மையான நட்புக்கு அடையாளம். அதை விட்டுட்டு அவன் சொன்னதை ஏன்ட சொல்றது, நான் சொன்னதை அவன்கிட்ட போய் சொல்றது, இதெல்லாம் கோல் மூட்டி வேலை. இந்த வேலை உங்களுக்கு தேவையில்லை.